வணக்கம் நான் உங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 49th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாப்பிக்கில் 23rd பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்லன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்டைன் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி கிரிட்டிசிசம் தான் எலிஃபண்டைன் சைஸ், ரொம்ப லென்த்தியஸ்டான கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான நோட்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு டோட்டலாக எத்தனை டிவிஷன்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் சோஃபா நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்தை டோட்டலாக 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஃபர்தராக இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் தேர்ட் ஒன் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ப்ரெசென்ட்டாக இப்போ நம்ம தேர்ட் பார்ட் ஆல்மோஸ்ட் வென் நியரிங் டு தி 30th வீடியோ. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 5 வீடியோஸில் இந்த சாப்டரும் கம்ப்ளீட் ஆயிரும். சோஃபார் கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற 2 சப்டிவிஷன்ஸில் 18 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் குவிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் தனித்தனியாக எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா குவிஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இதில் டோட்டலாக 14 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான பேக்ரவுண்ட் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. டிமாண்ட்லேருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் வரைக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் குவிஸ் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கீயும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. சேம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேர்ட் பார்ட் தான் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டிவிஷன்ஸாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் drawn from various sources, judicial supremacy, fundamental rights, duties, இந்த மாதிரி நம்மளோட இந்திய அரசியலமைப்போட மிக முக்கியமான அம்சங்களாக எதெல்லாம் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். செகண்ட் டிவிஷன் என்னென்னா கிரிட்டிசிசம், நம்மளோட இந்திய அரசியலமைப்பை எப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 6 டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்திருக்கு. அதில் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 5th டாபிக் எலிஃபண்டைன் சைஸில் இருக்கும். தேர்ட் டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது எல்லாமே முடிச்சிட்டோன்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு அப்புறமா குவிஸ் 3 பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4th பார்ட்டில் என்டர் ஆயிடலாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கான எலிஃபண்டைன் சைஸ் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எலிஃபண்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இருக்கிறதுலே மிகப்பெரிய அனிமல், இன் சைஸ் ஹியூஜ் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்பவே பல்கியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணத்துக்காகவும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது பின்னாடி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்ப்போம். The critics stated that the Indian constitution is too bulky and too detailed and contains some unnecessary elements. தேவையில்லாத நிறைய விஷயங்களை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இது ரொம்ப பல்கியாகவும் ரொம்ப டீட்டெயில்டு கான்ஸ்டியூஷனாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஃபண்டைன் சைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? டூ பல்கி, டூ டீட்டெயில்டு, அது மட்டும் இல்லாமல் அன்னெசரி டீட்டெயில்ஸ் நிறைய இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் நமக்கு யார் யார் என்னென்ன விமர்சனம் கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர் ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்ற பர்சன் எப்படி இந்த எலிஃபண்டைன் சைஸ் அப்படின்றத விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். A British constitutionalist observed that the provisions borrowed were not always well selected and that the constitution generally speaking was too long and complicated அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய கான்செப்ட் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து பாரோ பண்ணியிருக்கோம். அது பின்னாடி நம்ம சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாப்பிக்கில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பாரோட் பண்ண ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணலை. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களை இதில் இன்க்ளூட் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியஸ்ட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டில் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டா பரவாயில்ல, நம்ம மேஜராக 11 கண்ட்ரீஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லா நாட்டோடைய அரசியலமைப்பும் ஒன்றா சேர்த்த மாதிரி தான் இது இருக்கே தவிர நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி எடுக்கலை அப்படின்றது ஐவர் ஜென்னிங்ஸோட குற்றச்சாட்டாக இருக்குது. So, Sir Ivor Jennings, a British constitutionalist,
observed that the provisions borrowed were not always well selected and that the constitution generally speaking was too long as well as complicated அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேனோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே கூட நோட் பண்ணிக்கோங்க. அது ஞாபகம் இருந்தாலே நீங்கள் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் யார் என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன் திஸ் கான்டெஸ்ட் H.V. Kamath, a member of Constituent Assembly, commented that the emblem and the crest that we have selected for our assembly is an elephant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோடைய எம்ப்ளமாக என்ன இருக்குன்னா எலிஃபெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த எலிஃபெண்ட் அப்படின்ற ஒரு எம்ப்ளம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி H.V. Kamath அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. The emblem and the crest that we have selected for our assembly is an elephant. அதனாலே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் லென்த்தியாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக it is perhaps in consonance with that our constitution too is the bulkiest that the world has produced அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை நம்மளுடைய உலக நாடு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி தான் ரொம்ப பல்கியாக இருந்திருக்கும் போல். ஸோ ஒரு உலக நாடு அமைக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் அளவுக்கு நம்மளோட இந்திய நாடு மட்டுமே ரொம்ப பல்கியாக ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. He also said, I am sure the house does not agree that we should make the constitution elephantine one. அதாவது நாங்கள் எலிஃபண்டைன் சைஸில் மிக லென்த்தியஸ்டான கான்ஸ்டியூஷனை ரொம்ப பல்கியான கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் உருவாக்கலை. அது அப்படி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஹவுஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது அப்படின்றது அவருடைய விஷயங்களாக இருக்குது. ஸோ மேஜராக என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அவ்வளோதான். ஸோ லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2% மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு மற்றது எல்லாமே நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது too bulky, too detailed and unnecessary elements. இந்த 3 keywordsமே ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் திங் சார் ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொன்னார் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான். இது டூ லாங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளுடைய ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கும் போது உங்களுக்கு தேவையான வெல் செலக்டடான மேனரில் நீங்கள் சூஸ் பண்ணலை. உங்களுக்கு தேவையானது சூஸ் பண்ணாமல் நிறைய அன்னெசரியான விஷயங்கள் உள்ளே எடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு இது பல்கியாக மாறி இருக்குது, காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அடுத்ததாக H.V. Kamath அப்படின்ற பர்சன் நம்மளுடைய அரசியலமைப்பு சபை இருக்கு இல்லையா, இந்திய அரசவை மன்றம், அதுக்கான ஒரு எம்ப்ளமே எலிஃபெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனாலேயே தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த எலிஃபெண்ட் சைஸில் உருவாக்கியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலகம் நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசமைப்பு உருவாக்குனா எவ்வளோ பல்கியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட இந்திய நாடு மட்டுமே ஒரு பல்கியஸ்டான கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கு. பட் இந்த உண்மையை அசம்பிளி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இது மேஜரான ஒரு விஷயம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம். 2% மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐவர் ஜென்னிங்ஸும் H.V. Kamathம், அவ்வளோதான். பட் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலே ரொம்ப டீட்டெயிலான ஒரு கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் ஆஃப் தி லாயர்ஸ் அப்படின்னு சொல்லுறது தான். ஏன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மேஜர் பர்சன்ஸ் எல்லாருமே அட்வொகேட்ஸ், லாயர்ஸாக இருந்தவங்க தான், பேரிஸ்டராக இருந்தவங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது லாயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குன சட்டம் மாதிரி இருக்குது. மக்களுக்கு இது புரியவே புரியல. முதல்ல அவங்களுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஆக்சுவலாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் அந்த கண்டென்ட் படிக்கும் போது ஒரு நியூவாக அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டாபிக் பர்டிகுலராக புரியவே புரியாது. மோஸ்ட்லி நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளாரிட்டி இல்லாமல் படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு லட்சுமிகாந்த் புரியாது. அதனால தான் அதை எளிமையாக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் நான் ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பட் இந்த பாரடைஸ் ஆஃப் தி லாயர்ஸ் டாபிக் கண்டிப்பாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களால கூட முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. பட் அந்த டாபிக் நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் கிளாரிட்டி வரும். நம்ம அடுத்த டாப்பிக்காக கிரிட்டிசிசம் பாரடைஸ் ஆஃப் தி லாயர்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.